Active and passive voice. Intransitive verb குன்றிய வினை. ஒரு வினைச்சொல் what, whom, which என்ற கேள்விகளுக்கு பதில் வராவிட்டால் அது குன்றிய வினை. இந்த வினை உள்ள வாக்கியத்தை passive voice ஆக மாற்ற முடியாது. உதாரணம் I write fast. direct object இல்லாவிட்டாலும் passive voice ஆக மாற்ற முடியாது. உதாரணம் I write. ஒரே வார்த்தை குன்றா வினை யாகவும் குன்றிய வினையாகவும் வரலாம். உதாரணம் I write a letter குன்றா வினை. I write fast குன்றிய வினை. future continuous tense-க்கு passive voice கிடையாது. உதாரணம் I will be writing a letter. இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 21. விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. Active and passive voice. Intransitive verb குன்றிய வினை. ஒரு வினைச்சொல் what, whom, which என்ற கேள்விகளுக்கு பதில் வராவிட்டால் அது குன்றிய வினை. இந்த வினை உள்ள வாக்கியத்தை passive voice ஆக மாற்ற முடியாது. உதாரணம் I write fast. direct object இல்லாவிட்டாலும் passive voice ஆக மாற்ற முடியாது. உதாரணம் I write. ஒரே வார்த்தை குன்றா வினை யாகவும் குன்றிய வினையாகவும் வரலாம். உதாரணம் I write a letter குன்றா வினை. I write fast குன்றிய வினை. future continuous tense-க்கு passive voice கிடையாது. உதாரணம் I will be writing a letter. இதுவரை இங்கிலீஷ் கிராமர் வீடியோ 21. விவரங்களை அட்டதற்கு நன்றி. மறுபடியும் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு வாக்கியங்களை அமைத்து பேசும் பொழுது இந்த விவரங்களில் சரியாக பேச முடியும். இந்த வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. Active and passive voice. Intransitive verb குன்றிய வினை. ஒரு வினைச்சொல் what, whom, which என்ற கேள்விகளுக்கு பதில் வராவிட்டால் அது குன்றிய வினை. இந்த வினை உள்ள வாக்கியத்தை passive voice ஆக மாற்ற முடியாது. உதாரணம் I write fast. direct object இல்லாவிட்டாலும் passive voice ஆக மாற்ற முடியாது. உதாரணம் I write. ஒரே வார்த்தை குன்றா வினை யாகவும் குன்றிய வினையாகவும்